அனைவருக்கும் காலை வணக்கம். இது பாபநாசம் வட்டாரம், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாரம் வீரமாங்குடி கிராமத்தில் சிறு விவசாயிகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் வேளாண்மை உதவி அலுவலர் சரவணன், ஒரு வேளாண்மை உதவி அலுவலர் சதீஷ்குமார். ஒன்றும் இல்லை, இது இந்த வருடத்தில் இந்த வருடம் சென்ற ஆண்டு எல்லாமே குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம்னு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அது இந்த ஆண்டும் அறிவிச்சு விவசாயிகளுக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் பணம் போச்சு. அது சம்பந்தமா விவசாயியோட கருத்தை தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சார் நீங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பேர் லோடாங்க. நெல் ஏஎஸ்டி 16 போட்டுருக்கோம். குருவைக்கு ஏஎஸ்டி 16 தான் போட்டுருக்கோம். இப்போ விவசாயினுடைய சிறப்பு திட்டத்தில் முதலமைச்சர் பங்கு தொகையாக ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய். சார் நம்ம சார் திரு காமராஜ் சாருக்கும் நம்ம குறுவை சிறப்பு திட்டத்தை பயன்படுத்துறாங்க. இயந்திர நடவு நட்ட ஒரு விவசாயிக்குலாம் இந்த மானியம் உண்டு. இது ஏன்னா நம்ம உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்காக, நம்மளோட குறுவையோட பரப்பையும் அதிகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட மானியம் தான் இந்த மானியம். ஏன்னா நம்ம உணவு உற்பத்தி இதனால பெருகும், இயந்திர நடவு நடுறதுனால நிறைய பலன்கள் உண்டு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இயந்திர நடவு நட்டா உங்களுக்கு எப்படி எத்தனை மூட்டை கூட வரும், உங்களுக்கு அதுல என்னென்ன பயன் உண்டு? குறைஞ்சது நார்மலாக நடுறதுக்கும் இயந்திர நடுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு 10 திட்டத்திலேருந்து அதிகமாக தான் கிடைக்கிது எங்களுக்கு. அதனால இயந்திர நடுவு தான் பெரும்பாலும் நட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு எங்களுக்கு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எப்படின்னா இயந்திர நடுவுன்னா அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பலன் ஏதாவது ஒண்ணு ஆள் வச்சு நடுறதுக்கும் செலவுக்கும் செலவு கம்மியா இருக்கு. செலவு கம்மி. அதே மாதிரி வேற உங்களுக்கு வேற பயன்கள் ஏதாவது நல்ல மகசூல். சாதாரண நடவுக்கும் இயந்திர நடவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண நடவு பாத்தீங்கன்னா நாங்க விதை நெல் ஆளு தனியா வர விட்டு அதை பறிச்சு நட்டு மறுபடியும் ஏகப்பட்ட செலவு, 2 செலவு. சரி, இதுனா ஒரே தான் 4000 ரூபாய் நட்டுறாங்க ஒரு ஏக்கருக்கு. சாதாரண நடவுனா எவ்வளவு ஆகும்? சாதாரண நடவுனா ஒரு 8000 ரூபாய், 7500 ரூபாய், 8000 ரூபாய் வரும் ஒரு ஏக்கருக்கு. பாதிக்கு பாதி குறையுது. ஆமா குறையுது. அதுல குறையும். அதே மாதிரி இதுல இன்னும் நிறைய பலன் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியல என்னன்னா, தூர் வெடிக்கும், நிறைய தூர் வெடிக்கும். ஒண்ணு. அடுத்தது நாத்தோட அளவு இருக்குல்ல, 17 நாள் 20 நாளுக்குள்ள நட்டுறோம். அது ஒண்ணு. நாத்தோட அளவு கம்மியா வைக்கணும். 1-2 நாத்து தான் வைக்கணும். இல்ல நம்ம சாதாரண அளவுல அப்படி இல்ல, அள்ளி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஆழ நடுவாங்க சாதாரண அளவுல. இது ஆழ நடமாட்டாங்க, மேலே நின்னுடும். நாத்து மேலே நிக்கிறப்ப சிம்பு நிறைய வெடிக்கும். அதே மாதிரி கேப், அந்த ஒரு பார்க்கு கேப் இருக்குல்ல, சூரிய ஒளி நேரா வேர்ல படும். பூச்சி நோய் தாக்குதல் கிடைக்காது. பூச்சி நோய் புகையெல்லாம் வராது. ஆனா அடர்த்தியா இருந்தா புகையான் வரும். அதை நம்ம பயிரை விளக்கி விட்டுணும், காத்தோட்டத்தை கொண்டு போகணும், தண்ணியை நிறுத்திடணும், நைட்ரஜன் சத்தை குறைச்சிடணும் புகையான் வந்துச்சுன்னா. இது சாதாரணமா அடர்த்தி ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு தூர் நிறைய வெடிக்கனால உங்க மகசூல் நிறைய கிடைக்கும். அதனால இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துல பயன் நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய இருக்கு சார். அதாவது களை எடுக்கிற வசதி கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் பட்டமட்டமா இருக்கிறதுனால 3 பட்டத்துக்கு ஓட்டிடுவீங்க. நல்லா கோணவாடு ஓட்டலாம், இயந்திரம் ஓட்டிடுறோம் சார் நாங்க. சரி, இயந்திர களை வாங்கி வச்சிருக்கிறோம், அதை வச்சு ஓட்டிக்குவோம். கோணவாடு வேளாண்மை பொறியியல் துறையில அதான் கோணவாடு வேளாண்மை பொறியியல் துறை மூலமா வழங்குறாங்க. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம உழவன் செயலியில உழவர்னு ஒரு செயலி இருக்கு. அந்த உழவர் செயலியை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அது வாங்கிக்கலாம். சரி, வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார். இல்ல, இது வருடம் வருது. இந்த குறுவை சிறப்பு திட்டம் போன வருடமும் வந்தது, இந்த வருஷமும் வருது. ஒரு ஏக்கர் நடவு செலவுக்கு நமக்கு தமிழக அரசு சிறப்பு திட்டமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே.